சென்னை டு மேட்டூர் பார்ட் 2 சீரியஸ். ஸோ இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை தாண்டின உடனே ஸ்ரீ பாலாஜி ஆரியாஸ்ன்ற ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு தோசை தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த தோசையோட ப்ரைஸ் வந்து ரூ. 70. அவங்கள்ட்ட நார்மல் தோசைன்னு கேட்டாலே அவங்க ரோஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. தென் காஃபியோட ப்ரைஸ் ₹25. இதை குடிச்சு முடிச்சுட்டு ஸோ இந்த ஹோட்டல் ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸும் ஓகே. ஸோ நான் கம்மிங் டு த பாயிண்ட், நான் வந்து எஸ்இடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதால் இந்த ஹோட்டலில் வந்து நிறுத்தியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக ஓகேவாக தான் இருந்தது. ஸோ அடுத்தபடியாக எஸ்இடிசியில் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். நார்மல் பஸ்லேயும் இந்த பஸ்லேயும் வந்து பெட்ஷீட், பில்லோ, வாட்டர் பாட்டில் எதுவும் தரமாட்டாங்க. அதை விட பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, சார்ஜர் ஹோல்டர் இருக்கும், பட் சார்ஜர் வந்து போட முடியாது, சார்ஜே ஏறாது, ஏன்னா ஹோல்டர் கனெக்ஷனே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, பஸ்ஸு ஸ்பீடு பிரேக்கரில் இறங்கி ஏறும் போதெல்லாம் ஏசியோட வென்டிலேஷன் வந்து தண்ணி சுட்டுக்கிட்டே இருந்து பாவம் அங்கே உட்காந்துருவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்க்ரீன் எல்லாமே வந்து கிழிஞ்சி ரோப் வந்து ஓரளவுக்கு டேமேஜாக இருந்தது. ஸோ மூடும் போது வெயில் அடிச்சுக்கிட்டே வந்திருந்தது. இது வந்து மேக் மீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ கேன்சலேஷன் ஃபீஸுங்க ₹150 வாங்குற எஸ்இடிசி அவங்களோட சர்வீஸை நல்லா ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி